நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிக கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் சங்க தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. காங்கிரசினுடைய தலைவர் செல்வபெருந்தகை பத்திரிகையாளர்களிடையே சொல்லிட்டாரு, பாமகவும் விசிகவும் இணக்கமா இருந்தவங்க தான், அவங்க இவங்க கூட ஏத்திருக்காங்க, இவங்க அவங்க கூட ஏத்திருக்காங்க, இப்பவும் பேசினா சரியாயிரும் சொன்னதுக்கு நிறைய கண்டனங்களும் வந்திருந்தது. பாலாஜி எம்எல்ஏ கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. எதனால பாமகவை எதிர்க்கிறீங்க அப்படின்றது தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனாலும் தேர்தல் களம்னு வரும்போது இவ்வளவு தூரம் அதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான அவசியம் என்ன, காரணம் என்ன? நாங்க தெளிவா இருக்கிறோம். அரசியல்ல நாங்க ஒன்றும் அடுத்து நாங்க தானே முதல்வர் நாங்க சொல்லல. ஆனா தமிழ்நாடு எந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும். அதனால சாதி வெறியர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, எங்க இருக்கிறாங்க? பாமக இருக்கிறாங்க. அந்த பாமகவில் இருக்கின்ற சாதி வெறியர்களும் அதே நேரத்தில் உழைக்கும் வர்க்கமான பாட்டாளி வர்க்கமும் அங்க இருக்குது. அந்த பாட்டாளி வர்க்கத்தை அங்கிருந்து மீட்டெடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி பிஜேபியில் இருக்கிற இந்துக்களை மீட்டெடுக்க வேண்டும். ஆகையால் பாமக பிஜேபி இருக்கிற கூட்டி நாங்க இருக்க மாட்டோம்னு நாங்க அறிவிச்சிட்டோம். அது சாதி கட்சி, இது மத கட்சி, அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டு பேருமே இவர்கள் சாதி வெறியர்கள், இவர்கள் மத வெறியர்கள். இன்னைக்கு தமிழ்நாடு நீ சிக்கா காரணமே இவங்க ரெண்டு பேரும் தான். அப்ப அவங்களோட நமக்கு எது கூட்டணி? நான் அன்னைக்கு தலைவரை தெளிவா சொல்றேன், தலைவரை திமுக வச்சா வச்சுக்கிறேன், அது அவங்க உரிமை. ஆனா நாங்கள் வெளியேறுவோம், அதில் நான் தெளிவா இருக்கிறேன். சமூக நீதி தான் திமுக பேசுறாங்க. அவர் இப்ப வரைக்கும் சாதி தலைவர் அப்படின்ற மாதிரி பெரிய அளவுல யாரும் அட்ரஸ் பண்றது கிடையாது ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும். இல்ல நீ தெரியாம பேசுறீங்க. அம்மா ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்துல நீங்க கல்லூரியில் படித்துக் கொண்டிருப்பீர்கள், பள்ளியில படித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த அம்மா என்ன பண்ணாங்க? தூக்கி உள்ள போட்டு சட்டமன்றத்திலே சொன்னாங்க, பாமக ஒரு சாதி வெறி பிடிச்ச கட்சி, ஆகையாதான் உள்ள போட்டு சொன்னாங்க. சட்டமன்றத்துல ரோட்ல பேசுறாங்க. ஆனாலுமே அவர் சமூக நீதியை நிறைய இடங்கள்ல பேசிருக்கக்கூடிய ஒரு தலைவரா இருக்காரு. அவர் இத்தனைக்கும் ஆட்சியில ஒரு அதிகார பொறுப்பு வரணும், நம்ம அரசாங்கத்துல இருந்து செயல்படணும் அப்படின்றத தாண்டி மக்கள் பணி செய்யணும்னு நினைச்ச ஒரு தலைவரா இருக்கிறாரு. அப்புறம் அவருக்கு ஒரு மன்னிப்பு கேட்டா நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்லாம் நிறைய கேள்விகள். அதாவது அவருக்கு தமிழ் குடிதாங்கி என்ற பட்டத்தையே நான் பிறந்த மதுரை மாவட்டம் மேலூர்லதான் எங்க தலைவர் கொடுத்தாரு. தமிழ் குடிதாங்கி, கரெக்டா? அவ்வளவு பெரிய பட்டம் கொடுத்தோம். அதற்கு பிறகு கொஞ்ச காலத்தில் அவர் என்ன ஆயிட்டார்னா, தன் அன்பு மகனை, இன்னைக்கு அன்பு மகன் வேற மாதிரி போயிட்டாரு. அந்த அன்பு மகனை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு பிஜேபி மாதிரி ஆர்எஸ்எஸ் மாதிரி இங்கே ஒன்று, அவங்க எப்படி இஸ்லாமியர்கள் வெறுப்பா இருப்பாங்க, இவர் தலித்து வெறுப்பு அரசியலை கட்டமைத்தார். அந்த தலித்து அரசியலை தலித்து அல்லாதோர் கூட்டமைப்பை உருவாக்கினார். ஒவ்வொரு ஊரா போய் பேசினார். அது பெண்களை மையமாக வச்சு பேசின பெண்கள்லாம் இவ்வளவு பிரில்லியன்ட் ஆகிட்டீங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, எங்கள் பெண்கள் எல்லாம் டிஷர்ட் மாட்டிக்கிட்டு கூலிங் கிளாஸ் மாட்டிக்கிட்டு எவனாவது வந்தாங்கன்னா அவங்க லவ் பண்ணிட்டு போயிடறாங்கன்னு ஒரு நாடக காதல் இல்லாதவங்க சொன்னாரு. பெண்களுக்கு நான் அவ்வளவுக்கு நாலேஜ் இல்லாம இருக்குது, ஒருத்தன் டிஷர்ட் மாட்டி வந்தா ஜீன்ஸ் மாட்டி வந்தா லவ் பண்ண போறாங்க, ஆண்களை விட பெண்களுக்கு தான் ஐக்கியம் அதிகம் இருக்குன்னு இப்போ சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அது எதுவுமே தெரியாம ஒரு சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்ற பேர்ல தருமபுரி எரிச்சாங்களா இருக்கலையா? 3 கிராமங்களை மரக்காணத்துல கலவரம் பண்ணாங்களா பண்ணலையா? இதெல்லாம் வரலாறு. இளவரசனை கொலை செய்தது யார்? ஏன் எங்கள் தலைவரையே கொலை செய்ய திட்டம் போட்டது யார்? அவங்கள்ட்ட போய் கை கொடுக்க சொல்றீங்க நீங்க, நாங்க எப்படி கொடுக்க முடியும்? அப்போ பாமக அப்படின்னு வரும்போது அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. இப்ப தலித் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு வர்றதுதான் எல்லா கட்சிகளும் விசிக்காவே அதை தான் எதிர்பார்க்கறீங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக திமுக பண்ணாததை கூட அவர் பண்ணிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அமைச்சர் பதவி, மத்திய அமைச்சர் பதவியை கொடுத்ததா இருக்கட்டும், நாங்க ஆட்சி அமைச்சோம்னா தலித்துக்கு நாங்க முதல்ல நாங்க ரெப்ரசன்டேஷன் கொடுப்போம், சீஃப் மினிஸ்டர் அவங்களே சொல்றது கூட எந்த தலைவரும் ஒரு காலத்துல இப்ப இவரே சொல்றாருல்ல, என்னுடைய கொள்கை தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாருல்ல. அம்பேத்கர் இப்ப நான் ஆட்சிக்கு கூட்டணி கட்சியில இருக்கிற திருமாவளவன் வந்தாருன்னா நான் அவருக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறேன்னு அவர் சொல்லுவாரா? சொல்லல. அப்ப சொல்லக்கூடிய ஆள் தானே அவர் சொல்லியிருந்திருக்கிறாரு. சொன்னாருமா, நான் மறுக்கவே இல்லை. ஆனா நிகழ்காலத்துல சொல்றது இல்ல. நீ சொன்னது எல்லாமே எப்ப சொன்னாருன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசினாரு. நீ பேசினா நான் மறுக்கணும் இல்லைன்னு சொல்லல. அவர் எல்லாம் சொன்ன கருத்து தான், உண்மைதான். எங்கள் கட்சியோட எல் கரவனுடைய தந்தையார் அந்த காலகட்டத்தில் அவர் அமைச்சராக கூட இருந்தார். ரைட்டா? அது எல்லாமே தெரிந்த உண்மைதான், தெரியாத உண்மை இல்லை. ஆனா கொஞ்ச நாளைக்கு பிறகு அவர் செய்த துரோகம் தான் நம்மளால மறக்க முடியாத ஒரு துரோகங்கள். அவ்வளவு வேலையை செஞ்சிருக்கிறாரு. நான் தருமபுரியெல்லாம் நீ நேரடியா போய் நீங்க பாருங்க, அங்க அந்த காலகட்டம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. ஒரு சாதாரண விஷயம், அந்த இளவரசனு அந்த பெண்மகனு ஒரு காதலிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இளவரசனே அந்த பெண்ணை நான் நேரடியாவே பேசினேன். அப்ப நான் துபாயில இருந்து வந்த புதுசுல தலைவர்களோட பேசினேன். அவங்க 2 பேரும் உண்மையிலேயே காதலிச்சுக்கு இருந்தாங்க. அவங்க திட்டம் நான் அப்பயும் சொன்னேன், நான் துபாய் போற மாதிரி தம்பியெல்லாம் நீ திரும்பி கூப்பிடான்னு போயிடாதீங்கடா, சென்னையில வேலையை பார்த்து மரியாதை இருங்கடா. அவன் கேட்கல தம்பி, அதெல்லாம் என்ன யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க தைரியத்துல அந்த தம்பி ஊருக்கு போறேன். ஊருக்கு போகும்போது அந்த பெண்ணை மட்டும் பிரிச்சிடுறாங்க. பிரிச்சு முடிச்சா பிறகு இவனை போட்டு தள்ளிடுறாங்க. இதை நடந்த உண்மை. அப்ப அரசியலுக்காக கொலை பண்ணி இருக்கிறாங்க.
அவங்கள்ட்ட எப்படி கை கோர்க்க முடியும்? சரி அதை விடுங்க, நீ கற்பனை பாமக பண்ணுங்க. தான் பண்ணாங்கன்றதுக்கான ஆதாரம் அது புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையார் சட்டமன்றத்தில் பேசின ரெக்கார்டு இருக்குது. ம். நாங்களும் சொல்றோம், அவங்க தான் நாங்களும் சொல்றோம், நாங்களும் ஒரு கட்சி தான், கட்சியோட இளைஞரணி செயலாளர். நான் நேரடியா ஸ்பாட்ல போய் பார்த்தேன்ல, மரக்காணம்லாம் அப்படியே தீ எரிஞ்சிருச்சுங்க, குடிசைலாம். அதெல்லாம் பாவம் இல்லையாங்க, அவனும் தமிழன் தான் இவனும் தமிழன் தான். ஒருத்தனுக்கு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி வர்றேன், அவன் வீட்டு நைட்டு எரிச்சு போட்டீங்கன்னா அவன் அடுத்த நாள் காலையில் எங்கே போவேன்? அந்த பிள்ளை படிக்கிறது எங்கே போகுங்க? அதான் கொடுமையில் நிறைய செய்திருக்கிறாருன்னு சொன்னா வெக்கக்கேடு. ஆனால் நாங்க தெளிவா இருக்கோங்க, எங்களுடைய ஸ்டாண்ட்ல நாங்க தெளிவா இருக்கிறோம். நீங்க வந்து இளவரசனா இருக்கட்டும், இல்ல மரக்காணத்துல நடந்த சம்பவமா இருக்கட்டும், அது மட்டும் தான் காரணம் அப்படின்றதுதான் உங்களுடைய தரப்புல இருந்து வரக்கூடிய பதில். அது மட்டுமல்ல, பல காரணம் இருக்கு. எல்லாம் உங்களுக்கு சொன்னோம்னா உங்களால வந்து நீங்க போடவே முடியாது. மக்கள் பிரச்சனைகளுக்கு மக்களினுடைய ஒரு நல்லிணக்கமா இருக்கிறத வந்து சீர்குலைக்கிற வகையில அவர் செயல்படுறாருன்றதான உங்களுடைய காரணம், அடிப்படை காரணம். ஆனா வந்து திருமாவளவர்கள் மேல தனிப்பட்ட வகையில ராமதாஸ் அவர்கள் திருமாவளவன் காழ்ப்புணர்ச்சியில செஞ்ச விஷயங்கள் தான் காரணம் அப்படின்னு சில கருத்துக்கள் வருது. விசிக தடை செய்யணும்னு சொன்னதா இருக்கட்டும், இல்ல இவர் மேல வந்து நிறைய அபாண்டமா பழி போட்டாங்க, இந்த காரணம் தான் அது எல்லாத்தையும் விட மேலோங்கி நிற்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இல்ல அது மட்டும் அல்ல, அது மட்டும் சொல்ல முடியாது. அவர் சொன்னவர் தான், அவர் சொன்னார், நான் வண்டியில கண்ணை மூடிட்டு போய் எங்க திறந்து பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் செவரில் திருமாவளவன் எழுதி இருக்குது, அவன் கொடி எங்க பார்த்தாலும் பறக்குது, அவர் கொடியை பார்த்தாலும் எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படிலாம் சொன்னார் ஐயா. அதெல்லாம் மறுக்க முடியாது. இது தனிப்பட்ட பிரச்சனை கூட பெருசா அதான் சொன்னேன், தலைவரை கொலை செய்வது கூட திட்டமிட்டார்கள், அதெல்லாம் நாங்க பெருசா நாங்க எடுக்கல, அதை நாங்க சமாளிச்சுக்கிறோம். அதை எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அவன் இப்ப அதெல்லாம் சொல்றாருங்க, நல்லா தான் வரவேற்கிறவங்க. ஆனா எங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைங்க. நம்பிக்கை இல்லாதவரை வந்து நம்ம வந்து சேருவது வந்து அவ்வளவு சரியா இருக்காது. சரிங்களா? இப்ப நாங்க வேல்முருகன் இருக்காருல்ல, அவர் யாரு? அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். நாங்களும் அவரு அண்ணன் தம்பியா இருக்கிறோமே. வேல்முருகன் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. இப்ப நாளைக்கு தேர்தல் அவர் இருந்தாரா நாங்க போய் பிரச்சாரம் பண்ணுவோம், தலைவர் பண்ணுவாரு, நான் போய் பண்ணுவேன். அது நான் தேர்தல் இருந்தா அவர் வந்து எங்களுக்கு பண்ண போறாரு. சரிங்களா? அப்ப நாங்க வந்து ஒற்றுமையா இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா வன்னியர் தோழர்கள் எங்க கட்சி நிறைய பேர் இருக்கிறார். எஸ் பாலாஜி எம்எல்ஏ யாரு? அவர் ஒரு வன்னியர் தானே. அது பல பேர் இருக்கிறாங்க அப்ப எங்க கட்சியில. அதனால எங்களுக்கு வந்து ராமதாஸ் ஐயாவை கூட்டியாதான் எங்களுக்கு நல்லிணக்கம் வரும் அப்படின்றத விட, அவர் இல்லாம இருந்தாலும் நல்லிணக்கத்துல நாங்க இருக்கிறோம். அவர் வந்தாதான் சிக்கல். இடும்பாவனம் கார்த்திக், நாம் தமிழர் இடும்பாவனம் கார்த்திக் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாரு, நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க ஜாதிய கட்சிகளோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம், மத கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்றீங்க. திமுக கூட்டணியில ஜாதியை பேசக்கூடிய, ஜாதியை தன்னுடைய ஜாதியை பெருமையாக பேசக்கூடிய கட்சிகள் இருக்கத்தானே செய்யுது. கொங்கு நாடு தேசிய கட்சியா இருக்கட்டும், கருணாஸ் அவர்களுடைய கட்சியா இருக்கட்டும், இந்த கட்சிகள் எல்லாம் இருந்து செயல்படும் போது அப்போ அது மட்டும் உங்களுக்கு பிரச்சனையா வராதா? அங்கேயும் ஜாதிய கட்சிகள் இருக்க தானே செய்யறாங்க. நல்ல கேள்வி. ஆனா அந்த தம்பி பையன் லூசு தம்பி, கரெக்டா ஏதாவது இப்படி அடிச்சு விடுவேன். அப்புறம் அவன் திருப்பி நான் இல்லைங்க நான் அப்படி சொல்லுங்க இப்படி சொன்னேன்னு சொல்லுவேன். நான் நேரே சொல்லுவேன் தம்பிக்கு, இல்ல எனக்கு தெரிஞ்ச நான் தம்பி தானே அவன். அவன் லூசு தம்பி லூசு தானே சொல்ல முடியும். நீ என்னங்க நீ சொல்றீங்க? இப்ப ராமதாஸ் தீ வச்சு எரிச்ச மாதிரி இவரு அவர் நண்பர் தான் கருணாஸ் எங்க தீய வச்சு எரிச்சாரா? ஆனா ஜாதி பெருமை பேசுறது தப்புதானே இல்லையா? கேள்வி, சாதி பெருமை பேசாதவங்க யாரு? சாதி பெருமை பேசுறாங்க திமுக பேசுதா? திராவிட முன்னேற்ற கழகம் எந்த இடத்திலாவது நான் உங்கள் சாதியை தூக்கி பிடிப்போம், சாதிக்காக நாங்க என்ன பேசிக்கிறாங்க, சங்கம் வச்சிருக்காங்க தனியா, சங்கத்துல பூரா அது டைலாக் பேசுவாங்க, இங்க வந்த இந்த டைலாக் பேசுவாங்க. சாதி வரி பிடித்தவன எல்லாரும் சொல்லல, நீங்க நினைக்கிறப்ப தப்பா இருக்காதீங்க. பாமக பூரா சாதி வரி பிடிச்சு நினைக்காதீங்க. அதுல இருக்கிற ஒரு சில பேர் இன்னமும் வந்து ஏன் ராமதாஸ் உட்பட, அன்புமணி உட்பட, அன்புமணி இங்கே படிச்ச பட்ட ஒரு டாக்டர் வாங்கினாலும் இங்க போயிட்டு ஏதோ ஒரு இதை குத்தி இருக்கிறாரு, குத்திட்டு இதான் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்றாரு. அதனால வந்து நீங்க இவங்க வந்து எவனையும் வந்து தீயரிக்கல, எவனையும் கொலை பண்ணல. பெருமை பேசுறது தானே அதோட அடிப்படை. இல்ல, பெருமை பேசுவது பேசாதது அவங்களுடையது, நாங்க அதை ஆதரிக்கல. பெருமை பேசுறவங்கள வாங்கப்பா நல்லா சூப்பரா பேசுறீங்க வாங்க நாங்க மேல நாங்க ஒண்ணு அவங்க கூட்டணியில இல்ல, திமுக தலைமையிலான கூட்டணியில் அவர்கள் இருக்கிறார்கள். அதே திமுக தலைமையிலான கூட்டணியில ராமதாஸும் வரப்போறாரு. நீங்க சேர்த்துக்கிறீங்க, நாங்க இருக்க மாட்டோம். அவ்வளவுதான் எங்க கான்செப்ட். ராமதாஸ் மட்டும் தான் விரோதி, ராமதாஸ் மட்டுமல்ல பிஜேபியும் விரோதி. ராமதாஸ் பிஜேபி விரோதி, மற்ற ஜாதி கட்சிகள் மத்த சாதி கட்சி நீங்க சொன்னீங்கன்னா மற்ற ஜாதி ரீதியாக பேசக்கூடிய கட்சி. இன்னைக்கு அவர் மாறி வர்றாரு ஜனநாயக ரீதியா. அப்ப நீங்க சொன்ன ஆட்கள்லாம் ஒரு காலத்துல இருந்து உண்மைதான். ஆனா இப்ப வந்து இப்ப நம்மளோட தொடர்பு இருக்கு, நான் வேற போன் பண்ணி கூட தர்றேன். இப்ப அவர் வந்து ரொம்ப வந்து ஜனநாயக ரீதியாக அதே மாதிரி இவரும் மாறி வர்றாருன்ற சார். இல்ல இவரை நம்பலாம்ல, இவர் எங்கனையுமே கொலை செய்யல இல்ல, எங்கனையும் தீ வைக்கல இல்ல, எங்கனையும் வந்து அவர் வந்து பித்தாட்டமா பேசல இல்ல. இப்ப நீங்க ராமதாஸ் வந்து நான் ஒரு மரியாதை கருதி அவங்க தலைவர் சொல்லிக்கிற அவரை பத்தி ரொம்ப பேசாதன்னு, அவர் பேசின ஒரு 5 டயலாக் நான் சொன்னேன்னா நீங்களே வந்து காரி துப்பிடுவீங்க. நீங்க இப்ப குழந்தை இருந்திருப்பீங்க, அவ்வளவு 5 டயலாக் பேசியிருக்கிறாரு. அதுல ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன், நீங்க கேட்டனால
அவர் வந்து என்ன சொன்னா, நான் ஜெயலலிதா அம்மாவோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன டைலாக் சொன்னாரு, பார் இந்த பார் இல்ல அந்த பார் உள்ளவரை சொல்லிட்டு நான் வந்து அதாவது ஏடிஎம்கே கூட்டணி வைத்தால் தாயோடு உறவு செய்வதற்கு சமம் சொன்ன டைலாக் அப்படியே நெட்ல இருக்குது. சொல்லி முடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு கூட்டணி வச்சுட்டாரு. அப்ப நீ எதை வச்சு நம்புவீங்க? ஒரு மனிதன் ஒன்று பேசுறானா அந்த பேச்சை எப்படி நம்ப முடியும்? அவ்வளவு பெரிய டைலாக்கு. அது மாதிரி இன்னும் 4 டைலாக் இருக்கு, நான் சொல்ல விரும்பல. இது ஒன்று சொன்னதே தப்புன்னு நினைக்கிறேன். கரெக்டா? தவறா இருந்தா நீ மன்னிச்சுங்க ஐயா அவர்களே. அது மாதிரி சொல்லியிருக்கிறாரு, சொல்லாமல் இல்லை. கரெக்டாங்களா? ஐயாவுடைய வந்து 2வது ஐயா பின்னாடி பெரிய அரசியலும் இல்லைங்க. ஒரு அரசியல் வந்து 2 பேரும் கூட்டணி வைக்க. அன்புமணி அவர்கள் பின்னாடிதான் அரசியல் இருக்கு. மொத்தத்துல இல்ல, நான் விரும்பி சொல்லல. பாமக டோட்டல் அவுட். பாமக பாதி பேரை பிஜேபி கொண்டு போயிட்டாங்க. லாயலான ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு கருத்து கணிப்பு எல்லாம் பாமக கொண்டு போய் எதுக்கு இப்ப ராமதாஸ் ஐயாவுக்கு போல கோவம்? நான் இன்னொரு சைடு பேசுறேன். இப்ப நேரம் இதை பேசல. ராமதாஸ் ஐயா பிரிஞ்சு போனது காரணம் பல காரணங்கள் இருக்கிறது. ஸ்வீட் பாக்ஸ் உட்பட பல காரணங்கள் இருக்கிறது. அதுல முக்கியமான காரணம் என்னவென்றால் இவர் வந்து ஃபுல்லா பிஜேபி பக்கத்து கட்சியை கொண்டு போயிட்டாரு. ஆர்எஸ்எஸ் பக்கம் கொண்டு போயிட்டாரு. யாரு? அன்பு மகன் அன்புமணி மணி பணம் துட்டு அவர் அங்க கொண்டு போயிட்டார் அப்படின்றதே அவர் கோபம். நீ வேணும்னா நேரடி அங்கே நமக்கு நண்பர்கள் இருக்கா கேட்டேன், ஏங்க ஐயா உண்மையிலே கோபமா இருக்காரா இல்ல வேற எதுவும் பிரச்சனை கேட்கும்போது. ஆனா இப்போ அழுவுறாரு, இன்டர்வியூல பத்திரிகையாளர் சந்திப்புல எல்லாம் கண்ணீர் விட்டு அழுவரெல்லாம் செய்யறாரு. ரொம்ப நம்ம கஷ்டமா தான் இருக்குது. அது வந்து என்ன கஷ்டமா இருக்குன்னா அவங்க சொந்த மயனே இப்படி பண்றாரு. அதான் பெரிய பிரச்சனை. சொந்த மயம் வந்து இப்படி சொந்த அதான் நம்ம தமிழ்ல என்ன இருக்கு, தாயை சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அன்புமணி வந்து அம்மாவை அடிக்க போயிருக்கிறாப்புல. அவங்க அப்பா பேச்சே கேட்காம இன்னைக்கு போய் பிஜேபிட்ட பேனல ஸ்வீட் பாக்ஸை வாங்கிட்டு நெருக்கடியை கொடுக்குறாப்புல. இது ரொம்ப அயோக்கியத்தனம். இன்னும் அவர் எவ்வளவு கண்டு வாழ போறாரு நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் மதித்து செயல்பட வேணாமா? இந்த தேர்வு நீ ஜெயிக்க பண்ணி டெபாசிட் போயிரு. நான் ஓப்பனா சொல்றேன், அன்புமணி எங்கேயும் ஜெயிச்சாருன்னு அப்ப வாங்க நீங்க ஜெயிக்க மாட்டாரு. நான் அதே சொல்றேன், ஓப்பனா சொல்றேங்க. தர்மபுரியில கூட நீங்க பாருங்களேன் ரிசல்ட் ஆரம்பம் வாங்க. அப்ப அந்த கடைசி காலகட்டத்தில் ஏன் அவர் மனசை நீ புண்படுத்துற? அரசியலை விடுங்க. 1000 பிரச்சனை எல்லா தாய் தந்தையருக்கு இருக்கு, அப்பா பிள்ளைகளுக்கு இருக்கு, இல்லாமலாம் இருக்காது. ஆனா இந்த காலகட்டத்துல ஒரு தந்தையை வந்து அழுகிற அளவுக்கு நீ செய்யறேன்னா நீ எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கிய பயலா இருப்ப. நல்லா யோசிச்சு பாருங்க. நல்ல இன்னொரு கருத்து நான் சொல்றேங்க, நம்ம ஃபுல்லா அரசியலை நெருங்கி பாக்குறேன். நான் அவங்க ஆபீஸியா போயிருக்கிறேன். ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் முழுக்க முழுக்க இந்த கட்சியை உருவாக்கினார். அன்புமணிக்கு பேசக்கூட தெரியாது. அவர் அரசியலுக்கு வந்த பூசியெல்லாம் நாங்க அவர் இடத்துக்கே போயிருக்கிறோம். அவருக்கு டைலாக் பேச தெரியாதுங்க. இன்னைக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணி பேசுறேன். அப்ப இதை பூரா உருவாக்குனது யாரு? உன்னை தலைவர் பதவியை கொடுத்தது யாரு? முதல்ல இளைஞரணி பதவி கொடுத்தது யாரு? யாருக்கு பிரதானம் கொடுத்தாரு? அப்ப எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு உன்னை படிக்க வச்சது யாரு? உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? சொத்துக்கெல்லாம் கொடுத்தது யாரு? எல்லாம் கொடுத்தது உங்க அப்பா. உனக்கு என்ன தெரியும் அரசியல்ல? நீ நல்ல அரசியல் எழுத சொல்லுங்க. வெள்ளை பேப்பர்ல ஃபுல்லா ஆங்கிலம் தான் பேசுவார். அவர் தமிழ் அவ்வளவு தெரியாது. இவ்வளவுக்கு உருவான நீங்க உங்க தந்தையாருடைய கடைசி காலத்துல அவர் தலைவரா இருந்து போறாரு. இதுல என்ன பெரிய பிரச்சனை? சரிப்பா நீ தலைவரா இருங்கப்பா, அதான கேட்டீங்க, நான் உங்க சொல்படி கேட்டுக்கிறேன்ப்பா, முடிச்சு போச்சுங்க. அது ஈகோ. இன்னமும் சொல்ல போனா நான் தான் ஓப்பனா சொல்றேன்ல, அங்க இருக்கிற பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே பல காரணங்கள்ல ஒரு காரணம் என்னன்னா அவங்க மகளே வந்து பிரிச்சுட்டாப்ல. யாரு? மகன் சொல்றதை விட மருமகள். மகள் அல்ல, மகள் வந்து இப்போ அவரோட மருமகள் தான் வந்து வேணாம் உங்க அப்பா சரியில்லை அப்படின்னு பிரிச்சுட்டாங்க அப்படின்னு செய்தி சொல்றாங்க. அப்ப நாங்க வருத்தப்படுறதை விட அவர் வருத்தப்பண்ண சொந்த மகன். நாங்க அரசியல் பகை, அது வந்து குடும்ப பகை. எப்படி அரசியல் பகை வந்து ரைட்டு, குடும்ப பகையை நீங்க உருவாக்குறீங்க. இந்த நேரத்துல பிரச்சனையை அப்ப நாங்களே சொல்றோம்ல, ஐயா அமைதியா ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. சரி சரி. இப்போ விசிகவினுடைய தலைமை திருமாவளவர்களுடைய தலைமையை ஏற்று கட்சியில பயணித்தவராக இருந்தவர் தான் செல்வப்பிரந்தகை அவர்கள். அவருக்கு விசிகவினுடைய அடிப்படை சித்தாந்தம் எல்லாமே வந்து தெரியும். நீங்க எதனால பாஜக பாமக கூட கூட்டணி வைக்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனா அவர் வந்து திமுக கூட சொல்லாத விஷயத்த அவர் வந்து சொல்றாரு, அவங்க பேசினா இணக்கமா தான் இருந்தாங்க, இப்ப பேசினா இணக்கமா ஆயிருவாங்க திருப்பியும் அப்படின்னு சொல்றாரு. சோ என்ன காரணம்? அவர் வந்து ஏறக்குறைய வந்து ராமதாஸுக்கு நல்ல நண்பர் தான். யாரு? நம்ம செல்வ பெருந்தகை. செல்வமாக தான் இருந்தார். இப்போ அவர் செல்வ பெருந்தகையாக போயிட்டார். எங்கிட்ட வந்த பிறகு எங்கள் தலைவர் ட்ரைனிங் கொடுத்து அவர் ஒரு தலைவராக்கினார். நம்ம சொல்லப்போனால் அவர் சங்கடப்படுவார். ஒன்றும் பிரச்சனை, கூட்டணியில் இருக்கிறோம், நம்ம நாளைக்கு தேர்தல் இருக்கிறார், அவர் ஓட்டு நமக்கு தேவை, எங்கள் ஓட்டு அவருக்கு தேவை. நான் ஒரு உண்மை சொல்கிறேன், அண்ணன் நீ தப்பா எடுத்துக்கிறாதீங்க. என் கட்சிக்கு வரும்போதெல்லாம் பல எதிர்ப்புங்க. இப்போ நான் இருக்கிறேன் அதே போஸ்ட்லேயே அவர் இருந்தார். இப்போ நான் இருக்கிற இளைஞரணி மாநில செயலாளர் அவர் இருந்தார். பல நெருக்கடி அவருக்கு. ஏன் நெருக்கடினா அவர் ஒரு ரவுடி, அவருக்கு ஏன் நீங்கள் அரசியலை கொண்டு வர்றீங்க அப்படின்னு பல பேர் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு பல வழக்கு இருந்துச்சு. அதெல்லாம் மீறிதான் எங்கள் தலைவர் அவர் ஒரு அரசியல் படுத்தணும், அவர்கிட்ட ஒரு தலித்திய சிந்தனை இருக்குது. உண்மைதான், நம்ம நேரடியாக பழக்கம் இருந்துச்சு. அவர் மக்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று ஒரு போராடக்கூடிய ஒரு போராளி, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் அவருக்கு ஒரு முத்திரை இருந்துச்சு, அது மாதிரி ரவுடி முத்திரை. அதெல்லாம் மீறிதான் எங்கள் தலைவர் கொடுத்தாரு. ஆனாலும் கூட எங்கள் தலைவருக்கே துரோகம் செய்துட்டு இவர் வந்து வெளியேறிட்டார். வெளியேறி போன விட இப்போ அமைதியாக இருக்கணும் இல்லை.
காங்கிரஸ்ல போய் நல்ல ஒரு உச்ச அதிகாரத்தில் இன்னைக்கு தலைவராக இருக்கும்போது உடனே 2 பேரும் உட்காந்து பேசினா சமாதானம் ஆயிடுவான்றது இது தேவையில்லாத பேச்சு. இப்போ அவர் கேட்டீங்கன்னா இல்லைன்றவர். நான் அப்புறம் பேசணும்ல, ஏங்க அப்படி சொல்லல, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இனிமேல் சொல்ல மாட்டேன்ட்டார். அதாவது தேவையில்லாத வெட்டி பேச்சு. இது அவர் பேசணும் தேவையில்லை. நான் இன்னமும் சொல்றேன், ஒரு நட்போட சொல்றேன், நம்மளோட வயது மூத்தவருங்க, நம்ம அண்ணன் தான். உங்க கட்சியை பாருங்க, உங்க கட்சி சொல்றதா அந்த அக்கா கேட்கல. கரூர்ல ஒரு அம்மா இருக்காங்க, எம்பி அக்கா, அவங்க கேட்கல. அங்கிட்டு கன்னியாகுமரி சைடு ஒரு ஆள் கேட்கல. அதாவது காங்கிரஸ் உடைய அந்த பேச்சுவார்த்தை தலைவராக இருக்கிறார் அட்வைசர், அவரும் கேட்கல. இவங்களெல்லாம் கேட்க வைங்க. எங்களுக்கு தெரியும், எங்க தலைவருக்கு தெரியாத அரசியலாங்க. அவர் மாஸ்டருக்கெல்லாம் மாஸ்டர். உன்னையவே வந்து ரவுடி முத்திரையாக இருந்த உங்களையே இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவராக மாற்றி இருக்கிறார். அப்ப அவருக்கு தெரியாத எப்ப யார்கிட்ட கூட்டணி வைக்கணும்னு. சரி சார், இப்போ நீங்க திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க, உங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் திமுக பூர்த்தி செய்வாங்களா? நிச்சயமாக. இதுல என்ன மாற்று கருத்து? நான் எழுதி வச்சுக்கணும், நான் எழுதி சொல்றேன்ல, 2 இலக்கு உறுதியாகி விட்டது. என்ன இலக்கு? 2 இலக்கு சீட்டு. ஓகே ஓகே சார், நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.